கம்பெனிஸ் திரு சுதிரண்ணா அவர்களும் இங்க வந்திருக்காங்க. மற்றும் இங்க வருகை தந்திருக்கிற என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் வாராகியனுடைய குடும்ப உறுப்பினர்கள் நீங்க உங்க எல்லாத்தையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இந்த ஹோமம் இப்ப தொடங்க இருக்கு. நீங்க எங்களுக்கு செய்ய வேண்டியது ஒண்ணுதான், அமைதி தான். இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் மௌன விரதம் மாதிரி நீங்க இருக்கணும். இருந்தீங்கன்னா நிறைய வரங்கள் வாங்கிட்டு போகலாம். நிறைய கூட்டமா இருக்கிறதால பின்னாடி எல்லாம் அங்க நின்றுட்டு இருக்காங்க. அவங்க நினைக்கலாம் நம்ம முன்னாடி நிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி. உங்கள் காத்திருப்பு எவ்வளவு நேரம் இருக்கிறதோ அவ்வளவு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது என்று நீங்க எவ்வளவு காத்திருந்தாலும் சரி அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கோம். இந்த ஹோமம் பூஜைகளை பத்தி நான் விரிவா பேச இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி பிரசன்னா சுவாமிகள் இந்த ஹோமத்தை இப்ப ஆரம்பிக்க போறாங்க. நாகப்பஞ்சமிங்கிறதுனால நாகருக்கு பால் அபிஷேகம் செய்து சங்கல்பம் செய்து பொதுமக்களாகிய உங்களுக்கும் அந்த பூ நாகர் மேல போறதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணியிருக்கு. நீங்களும் சங்கல்பம் பண்ணி போட்டுக்கலாம். இந்த ஹோமம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த விளக்கங்களை பத்தி நான் நிறைய உங்களுக்கு சொல்றேன். இந்த விழா சிறப்போடு நடைபெற உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பும் தேவை. கொஞ்சம் அமைதியா இருந்து நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மற்றும் இந்த ஆலயம் இவ்வளவு தூரம் பெரிய அளவுல வளர்ந்து வந்ததுக்கு டொனேஷன் பண்ண, அர்ப்பணிப்பு செய்த, உழைப்பை காணிக்கையாக கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளர்க. மீண்டும் சந்திப்போம். ஐயா அன்புக்குரிய பக்தோடி பெருமக்களே, இங்கே வருகின்றிருக்கின்ற அத்துணை பக்தோடி பெருமக்களையும்